வெல்கம் டு அக்ரிகல்ச்சரல் vlogs. ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி புல் பூண்டு களை வளர்ந்து கிடக்கிற மிளகாய் செடி தோட்டத்துக்கு பவர் வீடர் வச்சு, அதாவது களை வெட்டுற இயந்திரத்தை வச்சு களையை நீக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய முதல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் மக்களே. வீடியோக்குள்ளே போகலாமா? களை வெட்டுற இயந்திரமான பவர் வீடர் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால பக்கத்து ஊரில் ஒரு வயல்காரவங்க அவங்க மிளகாய் தோட்டத்தில் உள்ள களையை நீக்கி சுத்தம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. சரின்னு நாங்களும் மிஷின் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தா மிளகாய் செடியே தெரியாத அளவுக்கு தேவையில்லாத புல் பூண்டு நிறையா வளர்ந்து கிடந்துச்சு. கூலி ஆட்களும் வேலைக்கு வந்திருந்தாங்க. என்னதான் மிஷினை வச்சு களை அகற்றினாலும் மிளகாய் செடிக்கு அருகில் இருக்கிற புல் பூண்டுகளை கைகளால் தானே எடுத்தாகணும். மிஷினை பக்கத்தில் ஓட்டினா ஷார்ப்பான கத்தி செடியை பதம் பார்த்துரும். நாங்கள் வர்ஷா கம்பெனி பவர் வீடர் தான் வச்சுருக்கோம். இந்த மிஷினோட பயன் ரொம்பவே பெருசு. 4 ஆட்கள் செய்கிற வேலையை குறைஞ்ச நேரத்தில் அலுப்பு இல்லாமல் இதை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மிஷினு களை எடுப்பது மட்டும் இல்லாமல் கரும்புக்கு மண் அணைப்பது, உழவு ஓட்டுவது போன்ற பல விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம். இந்த மிஷினோட ரொட்டவேட்டரில் பல கத்திகள் இருக்கிறதுனால மண்ணில் 3லேருந்து 5 இன்ச்சு வர ஆழமாக சென்று புல் பூண்டுகளை வேரோடு வெட்டி அழிக்க முடியும். அதனால் களைகள் மக்கி அழிஞ்சிடும். இந்த மிஷின் பற்றிய முழு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த மிஷின் ஓட்டுறதுக்கும் திருப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் சுலபமாகவே முடிஞ்சிடும். சரி, வேலையை ஆரம்பிப்போன்னு சொல்லி எங்கள் டிரைவர் அண்ணாவை வச்சு ஓட்ட ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் நானும் அப்பாவும் மாற்றி மாற்றி ஓட்டணும். வயல் நீட்டு வாக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் மிஷினை ஆப்ரேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இருந்தாலும் சில இடங்களில் செடி நேராக நட்டு வைக்காததுனால செடியை கட் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஒவ்வொரு செடிகளுக்கு நடுவுலையும் சரியான இடைவெளி அமைஞ்சிருந்ததுனால நேர் சாலாகவும் குறுக்கு சாலாகவும் ஓட்டணும். அதாவது கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் ஓட்டணும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மிளகாய் செடிக்கு நடுவில் இருக்கிற புல் பூண்டுகளை இந்த மிஷின் எப்படி கட் பண்ணி சுத்தமாக்குதுன்னு. ஒரு வழியாக வயல் முழுவதும் சுத்தம் பண்ணி வெளியேறதுக்கே 5 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மிஷின் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த மிஷின் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா உடனே இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முழு விவரங்களையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான விவசாய தகவலோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.